சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு ஜெருசலேம் நகருக்கு வெளியே ஒரு குன்று. அங்கே சிலுவையில் அறையப்பட்ட நிலையில் இயேசு கிறிஸ்து தன் இறுதி மூச்சை விடுவதற்கு முன்பு மிகுந்த வேதனையில் வானத்தை நோக்கி கதறுகிறார். ஏலோய் ஏலோய் லாமா சபக்தானி, என் இறைவா என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர் என்பது இதன் பொருள். இந்த வார்த்தைகள் எந்த மொழி என்று தெரியுமா? இது ஹீப்ரு அல்ல, கிரேக்கம் அல்ல, இது அரமேயிக். இயேசு கிறிஸ்துவும் அவர் வாழ்ந்த கலிலேயா பகுதி மக்களும் அன்றாட வாழ்வில் பேசிய மக்களின் மொழி இதுதான். இப்போது உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். இயேசு பேசிய மொழிக்கும் இந்தியாவிற்கும் என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இருக்கிறது. இயேசு பேசிய இதே அரமேய மொழியின் எழுத்துக்களில் இருந்துதான் பண்டைய இந்தியாவின் வடமேற்கு பகுதியில் ஒரு முக்கிய எழுத்துமுறை உருவானது. அதன் பெயர் கரோஷ்டி. இன்றைய பதிவில் இயேசுவின் மொழியிலிருந்து கிளைத்து இந்திய மண்ணுக்கேற்றபடி தன்னை மாற்றிக்கொண்ட கரோஷ்டி எழுத்துமுறையின் சுவாரஸ்யமான வரலாற்றை பார்க்கப் போகிறோம். இந்த கதை தொடங்குவது இயேசு பிறப்பதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே. அப்போதைய உலகின் மிகச்சிறந்த வல்லரசாக திகழ்ந்தது பாரசீக பேரரசு, அச்சமெனிட் எம்பயர். எகிப்து முதல் இந்தியா வரை அவர்களின் ஆட்சி பரவியிருந்தது. இவ்வளவு பெரிய நிர்வாகத்தை நடத்த பாரசீக அதிகாரிகள் தங்கள் எழுத்தர்களை இந்தியாவிற்கு அழைத்து வந்தனர். இவர்களுக்கு அரமேய மொழி தெரியும். ஆனால் இங்கே இந்தியாவிலோ ஏற்கனவே பிராமி போன்ற எழுத்து முறைகள் புழக்கத்தில் இருந்தன. மக்கள் எழுத படிக்க தெரிந்தவர்களாகவே இருந்தனர். பிறகு ஏன் புதிய எழுத்துமுறை? இங்கேதான் ஒரு நிர்வாக சிக்கல் வருகிறது. ஆளப்படுபவர்களுக்கு அரமேயம் தெரியும், ஆளப்படுபவர்களுக்கு உள்ளூர் மொழி தெரியும். இந்த இரண்டுக்கும் இடையில் உருவானதுதான் கரோஷ்டி. இன்றைய இந்தியாவில் நாம் ஆங்கிலத்தை அலுவலக மொழியாக பயன்படுத்துவது போல, அன்று அரமேய எழுத்துக்களை அடிப்படையாக கொண்டு இந்திய தேவைக்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஹைபிரிட் எழுத்து முறைதான் கரோஷ்டி. இதற்கு ஒரு சிறந்த சான்று அசோகரின் கல்வெட்டுகள். இந்தியாவில் மற்ற இடங்களில் லிபி என்று குறிப்பிடப்படும் சொல் வடமேற்கு இந்தியாவில் மட்டும் டிப்பி என்று குறிப்பிடப்படுகிறது. டிப்பி என்பது பாரசீக சொல். கரோஷ்டி, இது யாருக்கான எழுத்து? சரி, இந்த கரோஷ்டி எழுத்துமுறை பார்ப்பதற்கு எப்படி இருக்கும்? இது வேதங்களை எழுதுவதற்காகவோ இலக்கியம் படிப்பதற்காகவோ உருவானதல்ல. இது அடிப்படையில் ஒரு எழுத்தர்களின் முறை, கிளர்க்ஸ் ஆல்பபெட். இதை ஆய்வு செய்த சர் ஏ கன்னிங்ஹாம் போன்ற அறிஞர்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை கவனித்தார்கள். கரோஷ்டி எழுத்துக்கள் சாய்வாகவும் வளைந்தும் இருக்கும். வேகமாக எழுதுவதற்கு ஏற்ற வடிவம் இது. இன்றைய சுருக்கெழுத்து முறையை நினைத்து பாருங்கள். ஒரு வணிகரோ அல்லது அரசாங்க எழுத்தரோ ஒருவர் பேசுவதை குறிப்பெடுக்க வேண்டும் என்றால் அவருக்கு தேவை வேகம். அங்கே அழகோ மிக துல்லியமான இலக்கணமோ முக்கியமல்ல. அதனால்தான் கரோஷ்டியில் நெடில் எழுத்துக்களுக்கு தனி இடமில்லை. வணிகர்களுக்கு கணக்கு வழக்குகளை குறிக்க குறில் நெடில் வித்தியாசம் பெரிய தடையாக இருந்ததில்லை. இது வடமேற்கு இந்தியாவான காந்தார தேசத்தில், இன்றைய ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் எல்லைப் பகுதியில் அதிகம் பயன்படுத்தப்பட்டது. அதனால் இதை காந்தாரி எழுத்துமுறை என்றும் அழைக்கலாம். தக்ஷசீலா போன்ற கல்வி மற்றும் வர்த்தக நகரங்களில் இது பிராமிக்கு அடுத்தபடியாக, ஆனால் ஒரு முக்கிய இடத்தில் இருந்தது. இப்போது கொஞ்சம் நுணுக்கமான விஷயத்தை பார்ப்போம். அரமேய மொழியிலிருந்து இந்திய கரோஷ்டி எப்படி உருவானது? அறிஞர் பியூலர் இதை மிக அழகாக ஒப்பிடு காட்டுகிறார். இந்தியர்கள் அரமேய எழுத்துக்களை அப்படியே குருட்டுத்தனமாக காப்பியடிக்கவில்லை. அதை தங்கள் தேவைக்கேற்ப மாற்றியமைத்தார்கள். அரமேயத்தில் சில எழுத்துக்கள், உதாரணமாக லாமெட் மற்றும் ஷீன் போன்றவை கரோஷ்டியில் தலைகீழாக மாற்றப்பட்டன. எழுத்துக்களின் வடிவம் அரமேயமாக இருந்தாலும் அதன் உயிர் இந்திய தன்மை கொண்டது. ஆம், உயிரெழுத்துக்களை குறிக்கும் முறை முழுக்க முழுக்க நம்முடைய பிராமி எழுத்து முறையிலிருந்து எடுக்கப்பட்டது. உதாரணமாக, மெய்யெழுத்தின் மேலே ஒரு கோடு போட்டால் ஏ, மெய்யெழுத்தின் கீழே ஒரு கோடு போட்டால் உ, குறுக்கே ஒரு கோடு போட்டால் இ. இந்த முறை பிராமியில் இருப்பதேதான். அது மட்டுமல்ல, அரமேயத்தில் இல்லாத ஆனால் இந்திய மொழிகளுக்கு மிக அவசியமான க, ட போன்ற வர்க்க எழுத்துக்களையும் ந, ள போன்ற பிரத்யேக ஒலிகளையும் அரமேய எழுத்துக்களோடு சிறிய வளைவுகள் மற்றும் கோடுகளை சேர்த்து உருவாக்கினார்கள்.
சுருக்கமாக சொன்னால், கரோஷ்டி என்பது பாரசீக உடலும் இந்திய உயிரும் கொண்ட ஒரு எழுத்துமுறை. வரலாற்றின் பக்கங்களில் சில வேடிக்கையான விஷயங்களும் உண்டு. இந்த எழுத்துமுறைக்கு கரோஷ்டி என்ற பெயர் வர காரணம் என்ன தெரியுமா? ஒரு பௌத்த மரபு கதையின்படி கரோஷ்டா என்ற நபர் இதை கண்டுபிடித்தார். கரோஷ்டா என்ற சமஸ்கிருத சொல்லுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? கழுதை உதடு, ஆஸ் லிப். கேட்க விசித்திரமாக இருக்கலாம், ஆனால் பண்டைய இந்தியாவில் சுனஷேப்பா, நாய்வால் என்பது போன்ற விந்தையான பெயர்கள் வைக்கும் வழக்கம் இருந்தது. ஒருவேளை கழுதை உதடு போன்ற வடிவம் கொண்ட ஒருவர் இதை உருவாக்கியிருக்கலாம், அல்லது அவரது பெயர் இதில் நிலைத்திருக்கலாம். பெயர் எதுவாக இருந்தாலும் இதன் தொன்மை உறுதியானது. அலெக்சாண்டர் இந்தியாவிற்கு வருவதற்கு முன்பே பாரசீக நாணயங்களில் ஒரு பக்கம் பிராமி எழுத்தும் மறுபக்கம் கரோஷ்டி எழுத்தும் பொறிக்கப்பட்டிருப்பதை தொல்லியல் ஆய்வாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர். இது கிமு 5ஆம் நூற்றாண்டிலேயே கரோஷ்டி புழக்கத்தில் இருந்ததை உறுதி செய்கிறது. இயேசு சிலுவையில் ஒலித்த அந்த அரமேய மொழி பல்லாயிரம் மைல்கள் கடந்து வர்த்தகர்களும் ஆட்சியாளர்களும் மூலமாக இந்தியாவிற்கு வந்து இங்கே ஒரு புதிய எழுத்துமுறையாக உருவெடுத்தது என்பது வரலாற்றின் ஆச்சரியமான விந்தை. மொழிகள் என்பவை வெறும் தகவல் பரிமாற்ற கருவிகள் மட்டுமல்ல, அவை கலாச்சாரங்களை இணைக்கும் பாலங்கள் என்பதற்கு கரோஷ்டி எழுத்துமுறையே சிறந்த சான்று. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான வரலாற்று தகவலோடு சந்திப்போம். நன்றி.